Example 1.16 if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க then find A inverse. One matrix is given. What is the order of this matrix? 3 cross 3. இந்த அணியோடைய வரிசை என்னது நமக்கு 3 cross 3 சரியா நம்ம என்ன we have to find out A inverse. A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க எனில் A inverse காண்க. Solution. See here what is the formula for A inverse? A inverse க்கு என்ன formula பார்க்கணும் first. A inverse equal to 1 by determinant A adjoint A. அப்போ determinant A we have to check whether it is a singular matrix or non-singular matrix. இல்லைனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா determinant A equal to 0வா அல்லது நாட் ஈக்குவல் டு 0வா ஈக்குவல் டு 0னா இருந்தால் நம்மளால் ஃபர்தராக என்ன செய்ய முடியாது ப்ரொசீட் பண்ண முடியாது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இஃப் டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 0 இஃப் இட் இஸ் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் A இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் A இன்வர்ஸ் என்ன செய்ய முடியாது காண இயலாது இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு A இன்வர்ஸ் என்னதாகும் எக்ஸிஸ்ட் ஆகும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் A இன்வர்ஸ் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் சரியா டிட்டர்மினன்ட் A 2 4 4 2 5 4 2 5 3 which is equal to 2 into இது எப்படி கண்டுபிடிக்கணும் 2 into 5 4 5 3 இது என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறோம் இந்த 2 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ இப்போ 3 cross 3க்கு கண்டுபிடிக்கிறோம் 3 cross 3 உடைய இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்குது அப்போ 2 எழுதிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் இருக்கோம் A11 இன்ட்டு M11 அடுத்து மைனஸ் வேணா எழுதிக்கிறேன் 3 cross 3க்கு என்ன ஃபார்முலானா A11 இன்ட்டு M11 மைனஸ் A12 இன்ட்டு M12 ப்ளஸ் A13 இன்ட்டு M13 எம்ங்கிறது மைனர் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவில் சரியா இதில் இப்போ நீங்கள் எந்த ரோ எந்த காலத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் எந்த நிறையையும் எந்த நிரலையும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு ரோ அதாவது முதல் நிறைய எடுத்து இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு சரியா ஃபஸ்ட் ரோவில் இங்கே செகண்ட் A11ங்கிறது 2ங்கிற நம்பர் சரியா அடுத்து மைனர் M11 அது எழுதியிருக்கு இப்போது மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தை நம்ம என்ன செஞ்சிடணும் நீக்கிறணும் அப்படி தானே 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தை நீக்கிட்டு பார்த்தா நமக்கு என்ன இருக்கும் 5 4 5 3 அதாவது 2 இருக்கக்கூடிய நிறை மற்றும் நிரலை நீக்கணும் சரியா நிறைனா எது போயிடும் 2 4 4 இது போயிடும் நிரல்னா எது போயிடும் இது ஃபுல்லும் போயிடும் அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது 5 4 5 3 நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் அடுத்து என்ன எழுதணும் A12ங்கிறது எது இங்கே 4 தான் A12 அடுத்து என்ன எழுதணும் A12டைய சிற்றணிக்கோவை மைனர் மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்போ 4 இருக்கனால 4 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம என்ன செய்யணும் டெலீட் பண்ணணும் அதாவது இந்த 4 இருக்கக்கூடிய நிறை அப்புறம் என்னது நிறை மற்றும் நிரலை நம்ம நீக்கணும் நிரல் நீக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது 2 4 2 3 அதை எழுதிக்கணும் லாஸ்ட்டு ப்ளஸ் 4 கொடுத்துருக்காங்க இங்கே இந்த 4ங்கிறது நம்ம என்ன செய்யணும் எழுதணும் A13 4 அப்புறம் என்ன செய்யணும் இந்த 4 இருக்கக்கூடிய ரோ மற்றும் காலத்தை நம்ம என்ன செய்யணும் டெலீட் பண்ணணும் இந்த 4 இருக்கக்கூடிய நிறை மற்றும் நிரலை
நம்ம நீக்கணும். 4 இருக்கக்கூடிய நிறை மற்றும் நிரலை நீக்கினா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 2525. அதை இங்கே என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். இப்போ நம்ம வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 2 இன்ட்டு 5 3s are 15 மைனஸ், இது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் 5 4 20 மைனஸ் இந்த 4 எழுதிக்கிறோம். 2 3s are 6 மைனஸ் 2 இன்ட்டு 4, இப்போ 2 4s are 8 ப்ளஸ் 4 இன்ட்டு அடுத்து 2 இன்ட்டு 5 10 தான், அதே போல் 2 இன்ட்டு 5 10 தான், அது எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு இங்கே நம்ம வந்து என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 15 மைனஸ் 20 மைனஸ் 5 மைனஸ் 4 போட்டுக்கோங்க. அப்புறம் 6 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. நீங்கள் இது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே என்ன வரும், 10 மைனஸ் 10 0. இப்போ இந்த 4 இன்ட்டு 0 இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகி போயிடும். மீதி நமக்கு என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 4 2s are 8. லாஸ்ட்டில் என்ன இருக்குது, மைனஸ் 10 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது என்னது இல்லை, மைனஸ் 2னா நாட் ஈக்குவல் டு 0 தானே, இது 0க்கு சமம் இல்லாதது. அப்போ என்ன எழுதணும்னா ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி. எனவே ஏ இன்வர்ஸ் காண இயலும். சின்ஸ் ஏ இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ since A is a determinant A is not equal to 0, is it? So since A is a non-singular matrix, A inverse exists. So we can write the formula for A inverse. A inverse க்கு formula எழுதிக்கலாம். A inverse equal to 1 by determinant A into adjoint A. Now what is adjoint A? Adjoint A is equal to Aij transpose, is it? What is adjoint A? adjoint A னா சேர் பண்ணி ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. adjoint A is equal to Aij transpose, இதான ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன செய்யணும், Aij கண்டுபிடிக்கணும். we have to find out Aij cofactors, இணைக்காரணி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். for each element we have to find out Aij. okay, so now see here A11 ஃபார்முலா எழுதிக்கோங்க. A11 Aijக்குள்ள ஃபார்முலா எழுதணும். எழுதிட்டு A11 அப்போ என்ன வரும், -1 the whole power 1 plus 1 M11. அப்போ அதுக்கு என்ன வரும், நமக்கு -1 the whole square இருக்குது. மேலே பவரில் -1க்கு பவரில் நமக்கு என்னது இருக்குது, ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. ஈவன் நம்பர்னால நமக்கு என்ன தான் வரும், -1 the whole 1 தான் வரும். மைனஸ் நமக்கு என்ன செய்யாது, வராது. சரியா, நம்ம ஏற்கனவே நான் ஒரு சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பவரில் ஈவன் நம்பர் இருந்தால் ஈவன் நம்பர் இருந்தால் நமக்கு இங்கே என்ன செய்யாது, மைனஸ் வராது. சப்போஸ் ஒரு ஆட் நம்பர்ஸ் இருந்தால் மைனஸ் வரும். ஒற்றை எண்ணாக இருந்தால் இப்போ 2 4 6 இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ், அதாவது ரெட்டை எண்கள்னு சொல்லுவோம். ரெட்டை எண்ணாக இருந்தால் நம்ம ஒரு மைனஸ் போட தேவையே இல்லை. சப்போஸ் அது வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் நமக்கு என்ன செய்யும், மைனஸ் வரும். அது அடுத்தடுத்த சம்மில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், -1 the whole square. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், A11. இப்போ A11க்கு நம்ம என்ன செய்யணும், M11 கண்டுபிடிக்கணும். M11 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 எது நம்ம டெலீட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை, முதல் நிறை மற்றும் முதல் நிரலை நம்ம என்ன செய்யணும், டெலீட் பண்ணணும். முதல் நிறைனா ரோவை நம்ம என்ன செய்யணும், டெலீட் பண்ணணும். அதே போல் முதல் காலத்தை டெலீட் பண்ணணும். நான் வந்து வீடியோவில் காட்டுறதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணால் போதும். இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் நிறை மற்றும் முதல் நிரலை நீக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், delete the first row first column. What are the numbers are remaining now? 5 4 5 3. -1 the whole square வந்து நமக்கு எதுவும் வராது.
Do the cross multiplication. 5 into 3 15 minus 5 4s are 20. So the answer is minus 5. Next we have to find out A12. A12 is equal to minus 1 the whole power 1 plus 3 into M12. M12 minus 1 the whole power 3. 1 plus 2 means 3. நம்ம என்ன செய்யணும் M12 எழுதணும். We have to find out M12. How will you find out M12? M12 இந்த சிற்றணிக்கோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா delete the first row second column. See here first row second column. First row na deleting the நம்ம என்ன செய்யணும் முதல் நிரை மற்றும் இரண்டாவது நிரலை நீக்கணும். முதல் நிரை மற்றும் இரண்டாவது நிரலை என்ன செய்யணும் நீக்கணும். deleting the first row second column. சரியா? What are the numbers are remaining now? 2 4 2 3. மீதி இருக்குது 2 4 2 3. இப்போ -1 the whole cube. In this cross multiplication பண்ணும்போது 2 3s are 6 minus 2 4s are 8. அதை எழுதிக்கணும். Next -1 the whole power 3 into -2. இந்த -1 the whole power 3 பவரில் நமக்கு என்னது இருக்குது ஆட் நம்பர் ஒற்றை எண் இருந்தால் நமக்கு என்ன செய்யும் ஒரு மைனஸ் வரும். -1 into -2. இப்போ minus into minus plus. So the answer is 2. Next A13 -1 the whole power 1 plus 3 into M13. -1 the whole power 4. Now we have to find out M13 கண்டுபிடிக்கணும். M13, how will you find out M13? It is obtained by deleting the first row third column. அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா முதல் நிறையவும் மூன்றாவது நிரலையும் நீக்குவதன் மூலம் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். முதல் நிறையையும் மூன்றாவது நிரலையும் நம்ம நீக்குவதன் மூலம் இது கண்டுபிடிக்கலாம். முதல் நிறைனா எதை நீக்குவோம் 2 4 4 இது போயிடும். மூன்றாவது நிரல்னா காலம் third column. That means first row third column. See here 2 5 2 5. So we can write 2 5 2 5 2 -1 the whole power 4 2 into 5 10 2 into 5 10 10 minus 10 0. Next A21 -1 the whole power 2 plus 1 into M21 -1 the whole cube into we have to find out M21. It is obtained by deleting second row first column. That means இரண்டாவது நிரல் மற்றும் முதல் காலத்தை நீக்கணும். இரண்டாவது second row first column. இரண்டாவது நிரை மற்றும் முதல் நிரலை நீக்கணும். நிரல் நீக்கும்போது எது போயிடும் 2 2 2 போயிடும். மீதி இருக்குது 4 4 5 3 4 4 5 3. இப்போ கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது -1 the whole power 3. அதாவது ஆட் நம்பர் இருக்குது ஒற்றை எண் இருக்குது அப்போ ஒரு மைனஸ் வரும். இங்கே என்ன வரும் 12 minus 20 is equal to இந்த -8 which is equal to 8. A22 is equal to -1 the whole power 2 plus 2 into M22. -1 the whole power 4 into M22 கண்டுபிடிக்கணும். How will you find out M22? It is obtained by deleting the second row second column. இரண்டாவது நிரை மற்றும் இரண்டாவது நிரலை நீக்கணும். இரண்டாவது நிரை மற்றும் இரண்டாவது நிரலை நம்ம என்ன செய்யணும் நீக்கணும். second row second column. What are the numbers are remaining now? 2 4 2 3 2 4 2 3. 6 minus 8 is equal to 2. Next A23
minus 1 the whole power 2 plus 3 into m23 minus 1 the whole power 5 into m23 24 25. It is obtained by deleting the second row third column. Second row third column. That means இரண்டாவது நிரை மற்றும் மூன்றாவது நிரல். இரண்டாவது நிறையை நீக்கிட்டோம், மூன்றாவது நிரல் 4 4 3யும் போயிடும். அப்போ மீதி என்ன வரும்? 2 4 2 5 2 4 2 5. அப்போ அது கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? -2. நெக்ஸ்ட் we have to find out A31. A31 -1 the whole power 3 plus 1 into M31 -1 the whole power 4 M31. It is obtained by deleting the third row first column. அதாவது மூணாவது நிரை மற்றும் ஒன்றாவது நிரலை நீக்கணும். third row first column. மூன்றாவது நிரை மற்றும் ஒன்றாவது நிரல். நிரல்னா எது போயிடும்? ஒன்றாவது நிரல்னா 2 2 2 போயிடும். 4 4 5 5 5 4. So the answer is 16 minus 20 is equal to -4. Next we have to find out A32. A32 -1 the whole power 3 plus 2 into M32. It is obtained by deleting third row second column. So -1 the whole power 5 2 4. இங்கே என்ன பாருங்க? third row. It is obtained by deleting the third row second column. மூணாவது third rowனா மூன்றாவது நிரை, இரண்டாவது நிரல் 2 4 2 4 2 4 2 4. இப்போ -1 the whole power 5 இது வந்து odd number which is odd number means ஒற்றை எண். அப்போ நமக்கு ஒரு மைனஸ் வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 2 into 4 8 2 4 sorry 8 8 minus 8 the value is 0. Next we have to find out A33. A33 -1 the whole power 3 plus 3 into M33 -1 the whole power 6. இது வந்து எப்படி we have to find it is M33. How will you find out M33? It is obtained by deleting third row third column. அதாவது மூன்றாவது நிரை மற்றும் மூன்றாவது நிரலை நீக்குவதன் மூலம் நமக்கு 2 4 2 5 கிடைக்கும். -1 the whole power 6 which is even நம்பர்னா ரெட்டை எண். அப்போ நமக்கு இங்கே மைனஸ் என்ன செய்யாது? வராது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 10 minus 8 is equal to 10 minus 8 is equal to 2. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். எல்லா கேபிட்டல் A11 A12 இங்கே எழுதணும். எல்லா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அடுத்து A13 எழுதணும். நம்ம A21 A22 கேபிட்டல் A22 கேபிட்டல் A23. Next here capital A31 capital A32 capital A33. எல்லா ஆன்சரையும் நம்ம என்ன இங்கே இருக்குது? capital A33 2. இந்த ஆன்சர் நம்ம எழுதிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஏனா AIJ டிரான்ஸ்போஸ் தமிழ்லனாலும் இங்கிலீஷ்லனாலும் டிரான்ஸ்போஸ் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? படிச்சுக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன 5 8 இங்கே என்ன இங்கே எது ஃபஸ்ட்டு ஹியர் இது என்னது? ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம என்ன செய்யணும்? இட் இஸ் இன்டர்சேஞ்ச் இன்டு ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட் ரோவாக மாற்றிருக்கு. அதாவது முதல் நிரலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? முதல் நிறையாக மாற்றிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட்டு ரோவாக மாற்றிருக்காங்க. அடுத்து செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவாக மாற்றணும். அது தேர்ட் காலத்தை தேர்ட் ரோவாக மாற்றணும். முதல் நிறையாகவும் இரண்டாவது நிறையாகவும் மூன்றாவது நிறையாகவும் என்ன செஞ்சுருக்கு? மாற்றிருக்கு. அவ்வளோதான். A inverse equal to 1 by determinant A into adjoint A. இப்போ determinant A வேல்யூ நமக்கு தெரியும், adjoint A நமக்கு தெரியும். ஸோ determinant A is -2. adjoint A இங்கே நம்ம கண்டுபிடிச்சது எழுதிக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 2வை
ப்ராக்கெட்டுக்கு உள்ளே கொண்டு என்ன செய்யணும், டிவைட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது நமக்குள்ள ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 5/2 -4 2 -1 1 0 0 1 -1. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எழுதினாலே உங்களுக்கு கரெக்டு தான். ஓகே, உங்களுக்கு புக் ஆன்சர் கொண்டு வரதுக்கு வேண்டி இது வரைக்கும் எழுதியிருக்கு.